இன்னைக்கு வந்து ராம்ராஜ் அப்படின்னு சொல்றப்போ வேஷ்டின்னு சொன்னா ராம்ராஜ். இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் அதுதான் நீங்க கிரியேட் பண்ணியிருக்கிற ஐடென்டிட்டி சார். மறுபடியும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, சல்யூட் ராம்ராஜுக்கு சல்யூட்னு ஒரு யானை வந்து ஆசீர்வாதம் பண்ற வரைக்கும் சின்ன வயசுல இந்த 90s கிட்ஸோட மெமரிஸ்ன்னு போய் பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து வர்ற அளவுக்கு ஒரு பிராண்டிங் பண்ணி. சார் அதுதான் எனக்கு ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நான் பார்த்தது வந்து அது டிவில பார்த்தது. ராம்ராஜ் இன்னைக்கு வந்து ஒரு சாம்ராஜ்யம். பட் நான் வந்து ஆரம்பிக்கணும் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு சார். ஏன்னா நீங்க வந்து ஒரு வேஷ்டியை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும், எல்லாரையும் வேஷ்டி போட வைக்கணும்னு நீங்க சொன்னீங்கல்ல. அங்க இருந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து எங்க ஊருக்குள்ள எந்த ப்ராடக்ட்டையும் கொண்டு வராதீங்கன்னு 100% டாக்ஸ் போடுற வரைக்கும் உங்களோட ஜேர்னியோட நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நிக்கிற இடத்தோட உலகம் வந்து பல பரிணாமங்கள்ல மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்துல எல்லாரும் இன்வைட் பண்ண அமெரிக்கா இன்னைக்கு என் கூட பிசினஸ் பண்ணாத, நான் ஏன் ஊருக்காரனை மட்டும் தான் பிசினஸ் பண்ண வைப்பேன்னு சொல்ற ஒரு நேரத்துல நம்ம ஏன் அவங்க கிட்ட போய் கேட்கணும்னு நம்ம யோசிக்கிற நேரத்துலன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டைம் லைன் வந்து நம்ம நாடும் தாண்டி வந்திருக்குது. நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற முதல் கேள்வி என்னன்னா சார், இன்னைக்கு இருக்கிற நாகராஜன் சார் விட்டுறலாம், டைம் டிராவல் பண்ணி 25 வயசுல 1983ல ராம்ராஜ் ஆரம்பிக்கணும்னு யோசிச்சதுக்கான காரணம் என்ன? இந்த கேள்வி நீங்க நிறைய இடத்துல பதில் சொல்லியிருப்பீங்க. பட் இது ஒரு கம்ப்ளீட் புது ஆடியன்ஸ் சார். ஜென்சி பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற பசங்க நிறைய பேர் வந்து எப்படியாவது ஏதாவது பண்ணிட மாட்டோமான்னு யோசிக்கிற ஒரு கிரௌடு, ஏதாவது ஒரு ஐடி கம்பெனில இருந்து நம்ம பிசினஸ் பண்ணிட மாட்டோமான்னு யோசிக்கிற ஒரு புது செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிட்ட நீங்க வந்து இதை சொல்றீங்க. அதாவது வேட்டியை நான் கண்டுபிடிக்கல, நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த வேட்டியை வந்து நான் வித்தியாசம் ப்ரெசண்ட்டு தான் பண்ணேன். 17 வயசில், நீ சொன்ன மாதிரி 25 வயசில் 17 வயசில் ஒரு சாதாரணமாக திருப்பூர் இன்றைக்கி டாலர் சிட்டி. 1936 திருப்பூர் வந்து ஒரு சின்ன கிராமம். இன்றைக்கி அதை ஒசைட்டில் எக்ஸ்போர்ட் வந்தாலும் பெரிய சிட்டி ஆகிடுச்சு. பட் அவினாசிங்கிற திருப்பூர் பக்கத்தில் அவினாசி தான் என்னோடய சொந்த ஊர். பட் 17 வயசு வரைக்கும் நான் திருப்பூரை போனதில்லை. எஸ்எல்சி படித்ததில் நான் எடுத்த சப்ஜெக்டில் டைப் ரைட்டிங் இருந்ததில் அதில் மார்க் வாங்க முடியாத ஃபெயில் ஆகி சரி ஏதோ அடுத்து ஏதோ தொழில் போகணும் அப்படின்னு என்னுடைய கூட படித்த நண்பர் வந்து என்னை ஒரு கடைக்கு வேலைக்கு சேர்த்து விட்றாரு. இதெல்லாம் இயல்பாக நடக்கிற விஷயம். நான் ஒன்றும் பெரிய இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிராண்டு பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய இது பண்ண போகிறோம் அப்படின்னு எல்லாம் வந்து அந்த 17 வயசுல எனக்கு எல்லாம் அப்படி சிந்தனை இல்லை. அப்படி இல்லை, ஏன்னா பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் எனக்கு தெரியாத போது பிராண்டை பற்றி எப்படி தெரிய போகுது. கேஜிஎஃப் படத்தில் யாஸ் வந்து மேலே போர்டு பார்த்து இது என்ன அப்போ இந்த பிராண்ட், அப்போ நாம் பிராண்டான்னு சொல்கிற மாதிரிலாம் நமக்கு அந்த கதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் இல்லை. இயல்பாக வந்து அடுத்தது எஸ்எல்சி ஃபெயில் ஆயாச்சு, இன்றைக்கி காலேஜ் படிக்கிற வாய்ப்பு இல்லை, தொழில் பார்த்தாகணுமே அப்படிங்கிற கண்டிஷனில் என்னுடைய நண்பர் வந்து ஒரு கடையில் வேலைக்கு சேர்த்து விட்றாரு. இது இயல்பாக நடந்த விஷயம் தான். இது பெரிய கனவோ பெரிய திட்டமோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப காம்ப்ளிகேட்டிவ். யாரும் இப்போ பார்க்குற எல்லாமே வந்து ஒரு நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு 1925 வரைக்கும் வந்து படித்து முடிச்சுட்டு வெளியே வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம். 19 வயசு வரைக்கும் நீங்கள் கற்றுதில் வெறும் லாங்குவேஜ். இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்க போகிறது தான் வந்து வாழ்க்கையில் பல விஷயங்களை யதார்த்தத்தை பார்க்க போகிறீங்க. இந்த யதார்த்தத்தில் வந்து உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் இன்ட்யூஷனில் இதை பண்ணால் சரியாக வரும்னு உங்கள் மனசில் பர்சனலாக சொல்லி அவங்கள பார்த்தோ இவங்கள பார்த்தோ இல்லாமல் உங்களுக்காக ஒன்று தோணும். அந்த தோன்ற விஷயத்தை கரெக்டாக எடுத்துட்டா அதுக்கு வந்து நம்ம முழு நேரத்தையும் அதுக்குண்டான வாய்ப்புகளுக்கெல்லாம் என்னென்ன முழு நேரத்தையும் பண்ணோம்னா அது எந்த துறையாக இருந்தாலும் சரி அதில் சக்ஸஸ் பண்ணி வரலாம். அவ்வளோ வாய்ப்புகள் கடலாட்ட கிடக்குது இன்றைக்கி உலகத்தில். ஒரு சாதாரண மைசூர் பாவை இன்றைக்கி பெரிய அளவுக்கு பிராண்ட் பண்ணியிருக்காருல்ல. ஆமாம், ஸ்ரீகிருஷ்ணன். ஒரு மஞ்சப்பொடியை எடுத்து இன்றைக்கி சக்தி மசாலா பிராண்ட் பண்ணியிருக்காங்களா. இப்படி எடுத்த வரிசையை சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து யாராவது புதுசாக கண்டுபிடிச்ச விஷயமா? எங்கே MBA லண்டன் போய் படிச்சுட்டு வரணுமா? எப்படியாவது ஜெயிக்க முடியுது? அதாவது வெற்றிக்கு வழி திறமைன்னு சொல்லுவாங்க. திறமை ஒரு தகுதி தான். விடாமுயற்சி தான் வந்து வெற்றி வழி கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு விடாமுயற்சியாக பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் பல சர்க்கிள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் கடந்து நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை நோக்கி போனால் இருக்குது. இப்போது தாமஸ் ஆல்வா எடிசன் கரண்டை கண்டுபிடிச்சாரு. இப்போது அது இன்னைக்கு எத்தனை பயன்படுது? இத்தனை பயன்படுத்தி நினச்சி அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. கண்டுபிடிச்சது அவர் கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு எத்தனை பயன்படுது? அப்படி ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கணும், அதுக்கு சூழ்நிலைக்கு வந்து மாறிட்டு வந்துட்டே இருக்குது. அதனால் நாம் வந்து எதையுமே காம்ப்ளிகேட்டாக பார்க்காத, நெகட்டிவாக பார்க்காத, பாசிட்டிவிட்டி நம்மளால் இருக்கிற அந்த 24 மணி நேரத்தில் எதுக்கு உலகத்தில் லட்சம் விஷயம் இருக்குது, அத்தனை எடுத்து நம்ம பண்ண முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஃபோக்கஸாக போனோம்னா கண்டிப்பாக வெற்றி அடையாட்டியுமே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கிற சூழ்நிலையை உருவாகும். வீடியோ என்ன சடனாக நின்றுச்சுன்னு யோசிக்காதீங்க. இதுவும் நம்ம சேனல் தான். பட் இது மதன் கௌரி கிளிப்ஸ். ஒரு பெரிய வீடியோவோட முக்கியமான போர்ஷன்ஸை மட்டும் கட் பண்ணி போஸ்ட் பண்ணுற சேனல். நீங்க ஃபுல் வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற கார்டை கிளிக் பண்ணலாம். ஆர் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல லிங்க்கும் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணி மெயின் சேனல்ல ஃபுல் வீடியோ பார்க்கலாம்.